வணக்கம் உறவுகளே, கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும் இறைவனை வேண்டுகிறேன். படத்தில் மாதிரி நிஜ வாழ்க்கையும் நம்மளுக்கு வில்லனா நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இங்கே யாரும் வர மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு உதவுறதுக்கும் யாரும் வர மாட்டாங்க. நம்மளுடைய குணமும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம வாழ்க்கைக்கு முதல் எதிரி வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கதைக்களத்தோட ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணோட மனநிலையும் அவங்க வாழ்க்கையை பற்றின ஒரு கதை தான். இந்த கதையில் நிறைய உறவுகள், நிறைய நண்பர்கள், ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக ஒரு கதையாக இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். 9 மணி சென்னையில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் வந்து, அந்த ஃபோன் வந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பரபரப்பாகுது. அங்கே உள்ள டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நிற்குது. ஒரு மிகப்பெரிய டாக்டர் டீமே வந்து நிற்குது. அங்கே கூட்டம் சேராமல் போலீஸ் டீம் வந்து பாதுகாப்புக்காக நிற்குது. அங்கே என்ன நடக்குது, யார் வரப்போகிறா என்னென்னு அங்கே யாருக்குமே ஒன்றும் புரியல. இதுக்காக இவ்வளவு பெரிய பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னு அங்கே உள்ள மக்களுக்கு எதுவும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப வேகமாக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்குது. அது பின்னாடி ஒரு கார் வேகமாக வந்துட்டுருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து இறங்கணும். எமர்ஜென்சி டீம் அந்த ஆம்புலன்ஸில் இருந்து அந்த இங்கே உள்ள ஸ்ட்ரக்சரில் ஒரு பொண்ணு மயக்க நிலையில் கொண்டு வராங்க. அவங்க பேர் தாங்க தாரா. அவங்க தான் நம்ம கதையுடைய நாயகி. அவளுக்கு வயது 27. அவள் கூட 30 வயது நிரம்பிய ஒருத்தர் வர்றாரு. அவர் பெயர் தான் கவின். தாராவை எமர்ஜென்சி டீம் ஐசியூக்கு கொண்டு போக பார்க்குறாங்க. கூட இந்த கார்லேருந்து தாராவோட அப்பா, அம்மா, தாராவோட குழந்தை. அந்த குழந்தை பெயர் தான் அகிலன். அந்த குழந்தைக்கு 7 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்து அழுகிறான். ரொம்ப பயந்து போய் இருக்கான். அம்மா எழுந்திரிங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்ணை திறந்து பாருங்கள், ஏன் இவ்வளவு நேரமாக அமைதியாகவே படுத்திருக்கீங்க, என் கூட பேசுங்க, அம்மா அம்மா அம்மான்னு அலறான். அந்த குழந்தையோட கண்ணீர் அங்கே உள்ள எல்லாத்தையும் கண் கலங்க வைக்கிது. அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் அலறான். அந்த குரலில் பெரிய நடுக்கம் தெரியுது. தன்னோட அம்மா எங்கே நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் தெரியுது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியலைனாலும் ரொம்ப பயந்து போய் இருக்கான். அங்கே உள்ள டாக்டர்ஸ், இந்த குழந்தைய பிடிங்க, நான் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் நேரம் கடத்த அவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த குழந்தையோட தாத்தா, அதாவது தாராவின் அப்பா, அந்த குழந்தைய பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் அந்த குழந்தை சமாதானம் ஆமாகணும் தேமி அழுது மயங்கியே போயிடுறான். எமர்ஜென்சி டீம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க ஐசியூக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உள்ள எமர்ஜென்சி டீம் தாராவை ஐசிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. நேரங்கள் நீளுதே தவிர டாக்டர்ஸ் யாரும் வெளியில் வர்ற மாதிரி தெரியல. தாரா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அங்கே உள்ளவங்களுக்கு மனசெல்லாம் பதறுது. ஆமாங்க, தாரா வேறு யாரும் இல்லை, அவங்க தான் பிரபல எழுத்தாளர், தமிழ்நாட்டில் மிக சிறந்த கதையாசிரியர். இந்த சின்ன வயசுலேயே நிறைய கதைகளை எழுதி இயக்கி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சொந்தக்காரராக இருக்காங்க. உலகம் முழுவதும் அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எழுதிய கதைகள் எல்லாமே உலக புகழ் பெற்றவை. அவங்க எந்த கதையுமே இது வரைக்கும் ஃப்ளாப் ஆனதே கிடையாது. அவங்க எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே மிக மிக பெரிய பெரிய ஹிட்டை கொடுத்தது. அவங்கள இன்னும் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அவங்க எடுத்த நாவலும் அவங்க எழுதிய கதைகளும் தான். இந்த வயசில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் தானே, யாரால முடியும்? என்ன பண்ணுறது, முயற்சி பண்ணால் முடியாததுன்னு எதுவும் இல்லை. ஆனால் வாங்க, தாராவோட வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு, ஏன் தாரா மயக்கமானாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கணும், வாங்க போய் பார்க்கலாம். 33 வயது நிரம்பியவர் கவின். அவர் தான் தாராவோட மேனேஜர் மட்டும் இல்லைங்க, அவர் தான் தாராவோட சகோதரர். அவருடைய தொழில் மட்டும் இல்லை, குடும்பத்தையும் சேர்த்து பார்த்துக்கக்கூடியவர். அவரை இப்போ சுற்றி இந்தியாவின் மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனங்களும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் அவர் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. தாராவுக்கு என்னாச்சு,
தாரா மேம் நல்லா தானே இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் டைம் கூட ஒரு பேட்டியில் நம்ம பேசினோமே, அவங்க நல்லா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆயிட்டாங்க? அப்படின்னு. கவின், எனக்கு தெரியல. நான் போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் போடும்போது அவங்க நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு காலையில் எனக்கு ஃபோன் வந்து நான் போய் பார்த்தேன். அவங்க மயங்க போய் இருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல. இனிமே தான் டாக்டர்ஸ் வந்து சொல்லணும். ஸோ சொல்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் அப்புறம் உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எல்லா டிவியிலும், எல்லா பத்திரிகையிலும், வெளிநாட்டில் உள்ள டிவி சேனல்களிலும் இந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தாரா உடல்நெறி குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு. இந்த செய்தி காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவு. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, இந்த எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற கேள்வி மேலே கேள்வி. கவினுக்கு மெசேஜாக வந்து காலாக வந்து குவியுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கவினுக்கு ஒன்றுமே புரியலை. இதே மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸும் வெளியில் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல. இதனால் அந்த குடும்பமும் அந்த இடமும் ஒரு பதட்டமான சூழலை அங்கே நிலவுது. தாராவோட அம்மா கிட்ட பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்குறாங்க. தாராவுக்கு என்ன ஆச்சு? அப்படி என்ன நடந்தது? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு. தாராவோட அம்மாவும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என் பொண்ணு நேற்று நைட் நான் 9 மணிக்கு தான் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் அவளை விடிய காலையில் தான் நான் போய் பார்த்தேன். நான் நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு அவளுக்கு சாப்பிட போய் கூப்பிட்டேன். ஆனால் அவள் வரலை. சரி 8 மணிக்கு திரும்ப போய் கூப்பிட்டேன். அம்மா பிள்ளை சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டான். நானும் சாப்பிட்டாம்மா, சாப்பிட்டுட்டு அவங்க தாத்தா கூட படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். அம்மா எனக்கு சாப்பாடை இங்கே கொண்டு வாங்க, நான் கதையை லாஸ்ட்டு பாகத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன், அது முடித்ததுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன், என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொன்னான். நான் சாப்பாடை கொண்டாந்து கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுவிட்டு நீ ஒழுங்காக சீக்கிரம் போய் தூங்குமா அப்படின்னு. ஓகேம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க, மாத்திரையை மறந்துடாமல் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டான். நான் அதுதான் அவளை நான் லாஸ்ட்டாக பார்த்தது, லாஸ்ட்டாக பேசினது. அதுக்கப்புறம் நான் அவளை காலையில் 8 மணிக்கு போய் அவளோட ரூமில் பார்த்தேன். ஆனால் அங்கே அவள் இல்லை. சரி இன்னமும் ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காளுன்னு சொல்லி நான் ஆஃபீஸ் ரூமில் போய் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவளை நான் எப்படி பார்த்துட்டு வந்தனோ அப்படியே இருக்கா. நான் வச்ச உணவு அவள் சாப்பிடவே இல்லை. ஆனால் அவள் அப்படியே அந்த டேபிளில் எழுதிக்கிட்டு மயங்கி போய் விழுந்திருந்தா. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ நாங்கள் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்துட்டோம். இதுதான் நடந்தது. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, அவள் ஏன் மயங்கியிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க. தாரா எழுதிய ஒவ்வொரு கதையும் மன வலிமை பொருந்தியது. யார் அந்த கதையை கஷ்டமான சூழலை மன போராட்டத்தில் இருக்கும்போது அந்த கதையை எடுத்து படித்தாலும் அவங்களுக்கு அதில் ஆறுதல் சொல்லக்கூடியதாகவும் அவங்களுக்கு ஒரு புது தன்னம்பிக்கையும் அந்த கதை கொடுக்கும். அவங்க பெண்களை மையப்படுத்தி நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு சொல்லப்போனால் பெண்கள் ரசிகர் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் டாக்டர் அப்போ தான் வெளியில் வந்தாங்க. எல்லாரும் அவங்க முன்னாடி ஓடி வந்தாங்க. என்னாச்சு டாக்டர், தாரா எப்படி இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, மாற்றி எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர், தாரா இப்போ தான் சேஃபாக இருக்காங்க. அவங்க ரெஸ்டே இல்லாமல் இருந்ததான் இதற்கு காரணம். அவங்க அதிகமாக யோசிக்கும்போது அவங்க மூளைக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. குறைஞ்சது 6 மாத காலத்துக்காச்சும் அவங்க பெயினாவை எடுக்கக்கூடாது. டைரக்ஷனை பற்றி அவங்க யோசிக்கவே கூடாது. இந்த டைரக்ஷன் எழுதுறது எந்த மாதிரி வேலையும் அவங்க பண்ணவே கூடாது. அவங்க மூளைக்கும் மனசுக்கும் ரிலீஃபாக இருக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரெஸ்டே இல்லாமல் அவங்க நடந்துக்கிட்டானா நாங்கள் காப்பாற்றுறது கஷ்டமாக போயிடும். ஒவ்வொருத்தராக போய் பாருங்கள். 3 days அவங்க 3 நாள் ஐசியூலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 நாள் அவங்க நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து கண்காணித்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம். இப்போதைக்கு ஒவ்வொருத்தராக நீங்கள் போய் பாருங்கள், அவங்கள யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பத்திரிகையாளர் இந்த விஷயத்தை அவங்களோட நியூஸ் சேனல்ஸ்க்கும் பத்திரிகைகளுக்கும் அனுப்பி அது பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருந்தது. அங்கே உள்ள டிவிகளையுமே இந்த நியூஸ் காணப்பட்டது.
நம்மளோட வாழ்க்கை அமைதிக்கும் நிம்மதிக்கும் இடமே இல்லாமல் போச்சு. பரபரப்பான ஒரு சூழலை நம்மளே ஏற்படுத்திட்டு ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி நம்ம அது கூட ஓடிக்கிட்டே இருக்கோம். கடைசியில் நம்ம நிற்கும்போது பார்த்தா வாழ்க்கையே ஓடி முடிஞ்சு போயிருக்கும். அப்பப்போ நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், இயற்கையை ரசித்து கொஞ்ச நேரம் நின்று பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும், ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எதை மிஸ் பண்ணணும், எதை தேடி நம்மளுக்கு அவசியம், எதை தேடி போகணும், எல்லாமே ஒரு கிளியராக நம்மளுக்கு தெரியும். முடிஞ்ச அப்போ போய் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடலுக்கு மனதுக்கு ரொம்ப நல்லது. தாரா பார்க்க ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க, மகிழ்ச்சியை அதிகம் விரும்பாதவங்க, எல்லா சூழலுக்கும் ஒரே மாதிரியான முகபாவனை கொண்டவங்க. யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவங்க கோபமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை வருத்தமாக இருக்காங்களான்னு எதுவுமே தெரியாது. உள்ளே போனதும் அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவை இப்படி பார்த்ததும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டாள். அழுதுகிட்டே கூப்பிட்டாள். தாரா மெதுவாக கண் வெளுத்து அகிலன்னு கூப்பிட்டான். அகிலனுக்கு 8 வயது. தாரா ஒன்றும் இல்லை, கவலைப்படாத அம்மா, நீங்கள் ஏமா அழறீங்க, நீங்கள் அழுதா அந்த குழந்தை என்ன பண்ணுவான் பாருங்கள், அவனும் சேர்ந்து அழுதுவான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். தாராவோட அப்பா, ஏம்மா உன்னை வருத்தி செய்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த குழந்தையோட நிலையை யோசித்து பார்த்தியா, ஏற்கனவே அப்பா இல்லாமல் வளர குழந்தைம்மா, அம்மாவும் இல்லைன்னா என்ன ஆகும், அதோட எங்களை பற்றி யோசித்த எங்களுக்கு வயசாகிட்டே இருக்குல்லம்மா. தாரா, அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க. வழக்கம் போல தான் நர்ஸ் வந்து எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் அவங்க பிபி நார்மல் இல்லாமல் போயிடும். தேவையில்லாத இன்னும் பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும். தயவு செய்து வெளியில் போகணும்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. நவீன் மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ள வந்தார். தாரா, சொல்லுங்கள், நீங்களும் என்னை திட்ட தானே வந்திருக்கீங்க? இல்லைம்மா, உன்னை பாராட்ட வந்திருக்கேன். எனக்கு அவன் நிஜமாவா? ஏன் என் வாயில் வேற நல்லா வந்துடுது. நீ ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்தனால எவ்வளோ கஷ்டம் பற்றியா? உன்னை பற்றி நீ கவலைப்படலைனாலும் பரவாயில்ல, மற்றவங்கள பற்றி கவலைப்படு. அந்த குழந்தைய பற்றி எனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? அவன் அழுததை என்னால் பார்க்கவே முடியல. அவனோட உடம்பை பற்றி நீ யோசிச்சு அவனுக்காவது உன்னை நீ சரியாக பார்த்துக்கணும். நீ சரியாக சாப்பிட்டு சரியாக தூங்கி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா தாரா? எதை பற்றியுமே உனக்கு கவலையே இல்லாமல் போச்சு. உனக்கு வயசாகுதே தவிர வயசுக்கு என்ன அறிவே உனக்கு கிடையாது அப்படின்னு கண்ட மேனிக்கு கவின் தாராவை திட்டிகிட்டு இருந்தார். கவின் திட்ட தாரா அமைதியாக மௌனமாக நின்றுட்டே இருந்தா. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, நான் ஏது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லை கவின், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். தாரா, அதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா? அதுதான் என்னால் தாங்க முடியல. தயவு செய்து ஸ்டாப் பண்ணு. இதே மாதிரியே எல்லாரும் பேசி எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? இனிமேல் நீங்கள் சொல்கிறபடியே நான் நடந்துக்கிறேன், போதுமா? தயவு செய்து அட்வைஸ் மட்டும் எனக்கு பண்ணாதீங்க. பாவம் தாரா நம்மளை மாதிரி அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காத போய் இப்போ வச்சு நான் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லி அது வரைக்கும் சந்தோஷம். உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது தாரா. இங்கே உள்ள லோக்கல் சேனலில் இருந்து அப்ராடில் உள்ள ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாரும் எனக்கு மெயில் பண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. நீ ஒரு வீடியோ கால் எடுத்து போட்டினா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போட்டினாலும் நல்லாயிருக்கும். நீ நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். தாரா, வீடியோலாம் வேண்டாம், வாய்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேம்மா, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி தாரா பேசினான். ஹாய், நான் தாரா பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். சீரீஸ் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறையா பேர் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதாக சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி மக்களே, நன்றி, தேங்க்ஸ், லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ஃபோனை கட் பண்ணிட்டா. சீரீஸ் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறையா பேர் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதாக சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி மக்களே, நன்றி, தேங்க்ஸ், லவ் அண்ட் சப்போர்ட்
அப்படின்னு சொல்லிட்டு தாரா ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்படியே 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு தாரா வந்தா. வந்ததும் வராதமா அவளோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ள தான் போய் பார்த்தா. எல்லா ஊர்லேயும் வெளிநாடுகளிலும் இருந்து அவளுக்கான கிஃப்ட் வந்துட்டு இருந்தது. அதுலேருந்து ஒரு புக்கையை எடுத்து அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன ஸ்மைல். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, மறக்காமல் மாதத்துக்கு ஒரு புக்கேன்னு நீங்கள் அனுப்புகிறீங்க, பட் யாருன்னு தெரியல, தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. தாராவோட ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாக வந்திருந்த அங்குள்ள எல்லா கிஃப்டையும் புக்கையும் அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி தேங்க்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தா. கவினும் தாராவும் சிங்கப்பூர்லேருந்து அரவிந்த் சார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நியூஸ் பார்த்தேன், நல்லா இருக்கேன், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னா தாரா. குழந்தை எப்படி இருக்கான்? ஆம், அகிலன் கொஞ்சம் பயந்துட்டான், இப்போ அவன் நல்லாவே இருக்கான். ஸ்கூல் போயிட்டானா? ஆமாம், ஸ்கூல் போயிட்டான். ஓகே, நீ நல்லா ரெஸ்ட் எடு. கண்டிப்பாக. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு அரவிந்த் கேட்டார். எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேண்டாம், கேட்டதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அரவிந்த் கட் பண்ணிட்டார். யார் அந்த அரவிந்த்? வாங்க, அதையும் நம்ம கதையோட அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உள்ள பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தா. அப்படியே 5 நாள் கழிஞ்சது. இந்த குட்டி குழந்தை அகிலன், அம்மா நீங்கள் இன்னும் மாத்திரை போடலையா? வேண்டாப்பா, மாத்திரையெல்லாம் கசக்கும், எனக்கு பிடிக்கல. எத்தனை நாள் தான் மாத்திரை போடுறது? உனக்கு அது தெரியும் தானே, இந்த மாத்திரையெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டான்னு சொல்லி வாயை கையில் வச்சு மூடிக்கிட்டா. அந்த குட்டி குழந்தை பெரிய மனுஷன் மாதிரி அகிலன், நோ அம்மா, கண்டிப்பாக போடணும், இல்லாட்டி கவினாங்கிட்ட சொல்லி டாக்டரை கூட்டிகிட்டு போக சொல்லுவேன், இல்லைன்னா டாக்டர் இங்கே வர சொல்லுவேன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் மிரட்டினான். அகிலன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், எல்லார் வீட்லேயும் பையன்தான் மாத்திரை போட அழுவான், அம்மா சமாதானப்படுத்துவான், இங்கே அப்படியே உள்டாவாக நடக்குது, ஏன் அம்மாவை நான் மாத்திரை போட வற்புறுத்த வேண்டியதாக இருக்குது அந்த குட்டி பையன் சொல்லி சிரித்தான். தாரா அவனோட 2 கன்னத்தையும் பிடிச்சிக்கிட்டு, என் பையன் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பையன், என் வாழ்க்கை வாழ்கிறதே உனக்காகத்தான் என் செல்லமே, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அம்மா உன் முகத்தை பார்த்தாலே சரியாயிடும், என்னை பற்றி யோசிக்காமல் போ, விளையாடு, மற்றதெல்லாம் உன் கவனத்தை செலுத்து என் பட்டுக்குட்டியில். இந்த வருஷம் அம்மா உன்னை வெளிநாட்டுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே சொல்லு, அந்த கண்ட்ரிக்கு நம்ம போகலாம். ஐயோ ஜாலின்னு அந்த குழந்தை குதிச்சுட்டு ஓடி போனான். தாரா யோசிச்சு சொல்லு, கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சா. அகிலன் கத்திக்கிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட வேகமாக, ஐயா ஜாலி, அம்மா என்ன வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே, அதுவும் நான் சூஸ் பண்ணுற கண்ட்ரிக்கு தான் கூப்பிட்டு போகணும் அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட ரொம்ப ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பக்கமாக கவின் வந்தார். கவினை பார்த்ததும் தாரா, ஒரு நிமிஷம் கவின், இங்கே வாங்க, எல்லா பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தா. எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சா? சீரீஸ் சொன்ன டேட்டில் வெளியிடலாமா? பிரிண்டிங் ஒர்க் எப்படி போட்டிருக்கு நாவலோடது அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டான். கவின், எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, சீரீஸ் நம்ம சொன்ன டேட்லேயே வெளியாகும், பிரிண்டிங் ஒர்க்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது, அதுவும் சரியான டேட்டில் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொன்னான். தாரா கவின் கிட்ட, ஓகே கவின், இந்த கிஃப்ட் அனுப்பின எல்லாருக்கும் நியூ ரிலீஸ் ஆக போகிற நாவல் புக் மௌனமான வழி, அதை கிஃப்டாக ரிட்டன் கிஃப்டாக அனுப்பிச்சிடுங்க. கவின், கண்டிப்பாக நான் அனுப்புவேன், அதுக்கு நிறையா விஷயங்களில் நம்ம செய்யணும், அதுக்கான ஏற்பாடை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுங்க தாரா அப்படின்னு சொல்லி கொடுத்தான். பக்கத்தில் ஒரு ஜூஸ் கொண்டாந்து டம்ளரில் ஊற்றி கொடுத்தான். அதையும் தாரா, இப்போ தான் மாத்திரை சாப்பிட்டேன், திரும்பவுமா குடித்தாரா அப்படின்னு சொல்லி கவின் கொடுத்தான். அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்குள்ள ஃபோனில் தாய்லாந்திலேருந்து ஸ்வீட்டிங்கிறவங்க கால் பண்ணாங்க. ஹாய் தாரா, எப்படி இருக்கீங்க?
அப்படின்னு தாரா கிட்ட கேட்டாங்க. தாரா, பரவாயில்ல, உன்னை தான் நினச்சி கால் கூட பண்ணாமல் இருக்காளேன்னு. 2 பேரும், ஒரு ஆளுக்கு தாய் தெரியாது, ஒரு ஆளுக்கு தமிழ் தெரியாது, 2 பேருக்குமே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. 2 பேருக்கும் ஒரு பொதுவான மொழி, அது ஆங்கிலம்தான். ஸ்வீட்டி அகிலனுக்கும் அப்பாவுக்கும் அம்மா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, கவினுக்கும் கொடுத்தா. தாராவுக்கு அவளுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் என்னவா இருக்குன்னு ஆர்வத்தோடு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஸ்வீட்டி, உனக்கு ஒன்றும் கொண்டு வரல. தாரா, ஓகே, குழந்தைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ஏன் வாங்கிட்டு வரலன்னு செல்லம்மா கோச்சிக்கிட்டா. ஸ்வீட்டு பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, என் டாடிக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, முகத்தை கோவப்படுற மாதிரி வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா. தாய்க்கு போகிறதுக்கு டிக்கெட். ஏய், நான்லாம் வரலப்பா, முடியாது. அம்மா அப்பா குழந்தை கவிதை எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டேன், நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், என்னால் அவங்கள விட்டுட்டுலாம் வர முடியாது அப்படின்னு தாரா சொன்னான். அதெல்லாம் முடியாது, நீ வந்து தான் ஆகணும். என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது தாரா, எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதனால நான் உடனே ரிட்டர்ன் போயே ஆகணும், நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவள் கண்டிஷனாக சொல்லிட்டான். தாராவும், என்னால் வர முடியாது, முடியவே முடியாது, எனக்கும் இங்கே நிறையா ஒர்க் இருக்குது. அப்பா, தாராவோட அப்பா, புது சூழல், புது இடம், புது மனிதர்கள் பார்க்கும்போது பழகும்போது மனசுக்கு இதமாக இருக்கும். ஆறாத காயங்கள் கூட காலம் மாற்றுமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா. அகிலனை பற்றி கவலைப்படாத, எங்களை பற்றி கவலைப்படாத. அகிலன், அம்மா என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சமத்தா ஸ்கூல் போயிட்டு வந்துடுவேன், கவின் இருக்காங்க என்னை பார்த்துக்க. கவின், நீ போயிட்டு வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஸ்வீட்டி, பாரு, இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, ஏன் வேணான்னு சொல்லு, ஓகே சொல்லு டார்லிங், ஓகே சொல்லு டார்லிங், ஓகே சொல்லு டார்லிங் சொல்லிக்கிட்டே இருந்தா. தாரா அவன் யோசிச்சு முடியல, ஓகேன்னே சொல்லிட்டான். தாராவோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாருக்குமே லீவு விட்டாச்சு. காரணம், தாரா எப்படி ஓவர் ஹார்டு ஒர்க்காக பண்ணுறாளோ அதே மாதிரி தான் தாராவோட ஒர்க்கும். அவள் இல்லாட்டினா 3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகியிருக்க முடியாது, இந்த நேம் சம்பாதிச்சிருக்க முடியாது. தாரா எல்லாரையும் லீவ் கொடுத்து ஷிஃப்ட் பண்ணி வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கவின் கிட்டே கொடுத்தாரு. கவின் அந்த ஒர்க்கை சிறப்பாக அதே மாதிரி செஞ்சு முடித்தாங்க. கவின், நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக தாரா நீ பத்திரமா போயிட்டு வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தாரா வந்த அன்னைக்கு ஈவினிங் அவங்க கிளம்ப வேண்டிய சூழல் இருந்தது. ஸ்வீட்டி தாரா கிட்ட, தாரா உனக்கு என்ன வேணுமோ பேக் பண்ணிக்கோ, ஆனால் நான் சொல்வது தான் அங்கே நீ கேட்கணும், அங்கேயும் வந்து பேப்பர் பேனா எடுக்கக்கூடாதுடா கண்ணு அப்படின்னு சொல்லி தாரா கிட்ட சொன்னான். ஓகே டார்லிங், கண்டிப்பாக நீ சொல்லி நான் மறுப்பேனா. 2 பேரும் மாற்றி மாற்றி டார்லிங் தான் செல்லமாக பேசிக்கிட்டேன். தாராவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டான். 2 பேரும் தாய்க்கு கிளம்புறாங்க. ஃப்ளைட் டைம் ஏற குழந்தையை விட்டு போகிறதுக்கு தாராவுக்கு மனசே இல்லை. இதுதான் தாரா முதல் முறை குழந்தையை விட்டு ரொம்ப தூரம் போகிறது, என் நாட்டை விட்டு போகிறதுன்னு கூட சொல்லலாம். ஸ்வீட்டியும் தாராவும் ஃப்ளைட் ஏறிட்டாங்க. வர வழியெல்லாம் தாராவுக்கு அகிலனோட ஞாபகம் தான். ஏன்னா அகிலனை முதல் முறையாக அவங்க பிரிகிறாங்க, அதுவும் நாட்டை விட்டு வெளியில் போகிறது இதுவே முதல் முறை அகிலனை விட்டு. இப்படி அவள் யோசிச்சுக்கிட்டு வரும்போது ஸ்வீட்டி தாரா கிட்ட மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தாரா, உனக்கு 27 வயசு தான் ஆகுது, அதை நீ மறந்துடாத, உன்னோட வாழ்க்கையை நீ வாழணும், ஒரு லைஃப் இல்லைன்னா இன்னொரு லைஃப் ஏற்றுக்கக்கூடாதுன்னு யாரும் எந்த சட்டமும் போடலை, உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், அதை நீ மறந்துடாத. அதுக்கு தாரா ஒரு பதில் சொல்கிறாங்க. என்னோட லைஃப் என் பையன் அகிலன் தான், என் வாழ்க்கையே அவன் தான், என்னை பார்த்துக்க தான் கவின் இருக்கார். அப்புறம் என்ன ஸ்வீட்டி, நீ செல்ஃபிஷாக யோசிக்கிற, கவின் யார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவின் யார் நீ எப்படி தெரியாதா உனக்கு? கவின் என்னோடய மேனேஜர், அவர் என்னோட பிரதர், அவர் என்னோட கார்டன், எல்லாமே எனக்கு அவர் தான், அவர் இல்லாமல் நான் இல்லவே கிடையாது, அவரால் தான் நான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், அவர் தான் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு.
ஸ்வீட்டி, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத மறந்துட்டியா டார்லிங்? உன்னை பார்த்துக்கிறதுலே அவர் லைஃப் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒருத்தர் வேண்டாமா? தாரா அதை தாரா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதை நான் அவருக்கு சொல்லாமல் இருப்பேன்னு நினைக்கிறியா? எத்தனையோ தடவை எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கேன், யாரையும் பிடிக்கலைன்னு சொல்கிறார். கேட்டால் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறார். ரொம்ப வற்புறுத்தினா அதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிடுறார். இதுக்கு மேலே நான் எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். ஸ்வீட்டி சொல்கிறாங்க, டார்லிங் நீ இன்னொரு லைஃப்பை பற்றி யோசி. தார் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஸ்வீட்டி இந்த டாபிக் வேண்டாம் ப்ளீஸ். முடிஞ்சது தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுடு. நிறையா பேர் இந்த முடிவை தான் எடுக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில் தோற்று போனதுக்கப்புறம் பெண்கள் இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அது அப்படின்னு ஒரு வாழ்க்கையை தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. ஸ்வீட்டி தாரா கிட்ட சொல்கிறாங்க, பாரு தாயிலேருந்து வரும்போது ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜுக்கு சம்மதிக்க வைக்கல நான் ஸ்வீட்டி இல்லைன்னு. அதுக்கு தாரா, ஓ அப்படியா, இல்லைன்னா உனக்கு ஒரு நல்ல பேரை மாற்றிக்க போறியா? நல்ல பேரை யோசிச்சுவை அப்படின்னு கிண்டலாக பதிலளிக்கிறாங்க. ஸ்வீட்டி, ஆமாம் உன்னை தாய்க்கு மருமகளை ஆக்குனாலும் ஆக்குவேன், பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சேலஞ்சே பண்ணுறாங்க. பார்க்கலாம். மனசில் ஏற்கனவே ரணமாக இருக்குது, அதில் புதுசாக எந்த உணர்வுக்கும் இடமில்லைன்னு தாரா மௌன பாவம் பதிலளிக்கிறாங்க. ஸ்வீட்டி சொன்ன மாதிரி தாரா மாறாங்களா, இல்லை பழைய மாதிரி தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருக்காங்க? பார்ட் 2ல் பார்க்கலாம். எனக்கு துணை நான் மட்டுமே. நான் உங்கள் ஏஎஸ். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு எனக்கு முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.